வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நேர்மையாக உங்களுக்குள்ளே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரே 5 நிமிஷத்துல உங்க பக்கம் இழுக்க முடியும்னு நம்புறீங்களா? அல்லது ஒருத்தர் உங்கள பார்த்த உடனே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்டைலா டிரெஸ் பண்ணுவீங்களா? அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்களா? அல்ல பெரிய இங்கிலீஷ் பேசணும்னு நினைப்பீங்களா? இது எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி முக்கியம் இல்ல நண்பர்களே. ஏன்னா உண்மைய சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த உலகத்துல மக்கள் உங்கள ஜட்ஜ் பண்றது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இல்ல. நீங்க எப்படி பேசுறீங்கன்றதான். ஆமா. ஒரு வார்த்தை உங்கள உயர்த்தும். அதே ஒரு வார்த்தை உங்கள கீழ தள்ளும். ஒரு சரியான பேச்சு, ஒரு ஜாப் வாங்கி தரும். ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க வைக்கும். ஒரு கூட்டத்தையே உங்க பக்கம் திருப்பும். ஆனா, ஒரு தவறான பேச்சு, நல்ல ரிலேஷன்ஷிப்ப உடைக்கும். வாய்ப்பை கெடுக்கும். உங்கள யாருக்கும் பிடிக்காதவங்க லிஸ்ட்ல போடிடும். இதுல தான் பெருசா இருக்கும் ரகசியம். பேச்சு என்பது ஒரு கலை இல்ல. அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்த சரியா பயன்படுத்தினா, நீங்க யாரையும் மயக்க முடியும். ஆனா, இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்மள பல பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன். ஆனா யாருக்கும் என்ன புரியல. நான் ரொம்ப தெரிஞ்சவன். ஆனா யாரும் என்ன மதிக்கல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்ல. அதை எப்படி சொல்லறீங்கன்றது தான் முக்கியம். நீங்க வைரம் மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த வைரம் குப்பையில கிடந்தா, யாருக்கும் அது மதிப்பில்ல. அத பொலிஷ் பண்ணி சரியான இடத்துல காட்டணும். அதுதான் பேச்சு. இப்போ ஒரு கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு ரூம்ல உள்ள போறீங்க. அங்க 10 பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் உங்கள தெரியாது. ஆனா 2 நிமிஷத்துல அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே உங்கள கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நிமிஷத்துல அவங்க உங்க பேச்ச கேட்டு தலையாட்டுறாங்க. 10 நிமிஷத்துல அவங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாயையா தோணுதா? இல்ல நண்பர்களே. இதுதான் சரியான பேச்சின் சக்தி. இந்த சக்தியை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார். அவர்தான் சாணக்கியர். ஒரு சாதாரண பையன இந்தியாவுக்கு சக்கரவர்த்தியா மாத்தினவர். அவர் கையில் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? வாள் இல்ல, படை இல்ல, வார்த்தை. அவர் சொன்ன ஒரு வரி, மனிதனை வெல்லணும்னா அவன் மனசை முதல்ல பிடிக்கணும். அந்த மனசை பிடிக்கிற வழி என்ன? பேச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது சாதாரண டிப்ஸ் இல்ல. யாரையும் பேச்சால மயக்க சாணக்கியரின் 7 ரகசிய விதிகள். இந்த விதிகளை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, யாருடனும் கான்பிடென்ட்டா பேசுவீங்க, யாரையும் ஈஸியா கவருவீங்க, யாரையும் உங்க பக்கம் இழுக்க முடியும். முக்கியமா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெயிட் வரும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த வீடியோவை ஜஸ்ட் பார்க்க மட்டும் பண்ணாதீங்க. அத பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா, பேச்சு கத்துக்கணும்ற விஷயம் இல்ல. பயிற்சி பண்ணி ஆளாகணும். அப்படின்னா, தயாரா? உங்க பேச்சை லெவல் அப் பண்ண, யாரையும் மயக்கிற அந்த ரகசியங்களை கத்துக்க, சாணக்கியரின் அரங்கத்துக்குள் நம்ம இப்போ போகலாம். விதி 1. கேட்பதுதான் மாயையின் முதல் படி நண்பர்களே. ஒரு நேர்மையான உண்மையை சொல்லட்டா? மக்கள் உங்களை விரும்புவதற்கும், உங்களிடம் ஈர்க்கப்படுவதற்கும் காரணம் நீங்கள் அதிகமாக பேசுவது அல்ல. நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதுதான். ஒரு சூழ்நிலை கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் யாரோ ஒருவரிடம் மனசார பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடுவில் பேசிக்கொண்டே உங்களை நிறுத்துகிறார்கள். நீங்கள் முடிக்கவில்லை என்றாலும் ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோன்றும்? இவர்களுக்கு என்னை மதிப்பு இல்லை என்று தோன்றும். அதுதான் உண்மை. யாராவது நம்மை கேட்கவில்லை என்றால் நாமும் அவர்களிடம் மனசை திறக்க மாட்டோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் இதே தவறை செய்யலை என்று நம்புகிறீர்களா? யாராவது உங்களிடம் பேசும்போது நீங்கள் உண்மையிலேயே கேட்கிறீர்களா? அல்லது நாம் என்ன பதில் சொல்லலாம் என்று யோசிக்கிறீர்களா? அவர்கள் பேசும்போது பாதி கேட்டு பதில் சொல்லுகிறீர்களா? அவர்கள் முடிக்கும் முன்னே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களா? நேர்மையாக பார்த்தால் நாம் எல்லாரும் இந்த தவறை தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சாணக்கியர் முதல் விதியாக சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்தது. மயக்க வேண்டும் என்றால் முதலில் பேசாதீர்கள். கேளுங்கள். நாம் பலர் நினைப்பது என்ன தெரியுமா? நல்ல பேச்சாளன் என்றால் அதிகமாக பேசத் தெரிந்தவன் என்று. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. நல்ல பேச்சாளன் என்றால் மற்றவர்களை கவனமாக கேட்க தெரிந்தவன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? யாராவது நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசும்போது யாராவது முழு கவனத்துடன் கேட்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் கேட்க வேண்டும். தீர்ப்பு சொல்லாமல் கேட்க வேண்டும். நீங்கள் இந்த 3ஐயும் செய்து விட்டீர்கள் என்றால் அவர்களின் மனசில் உடனே ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே உங்களிடம் அவர்களை ஈர்க்கும் முதல் படி. இப்பொழுது ஒரு எளிய பயிற்சி சொல்லுகிறேன்.
இனி யாராவது உங்களிடம் பேசும்போது அவர்களின் கண்ணை பார்த்து கேளுங்கள். நடுவில் குறுக்கிடாதீர்கள். அவர்கள் சொல்வதை கவனமாக முடிக்க விடுங்கள். அதற்கு பிறகு மட்டுமே நீங்கள் பேசுங்கள். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நீங்கள் உடனே இப்படி சொல்லக்கூடாது. அது எதுவும் இல்ல. நான் பார்த்தா இன்னும் கஷ்டம். அப்படி சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு? இவர் என்னை கேட்கவே இல்லை என்று நினைப்பார். அதற்கு பதிலாக நீங்கள் இப்படி சொல்லுங்கள். அப்படியா? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா? இந்த ஒரு வாக்கியம் சிறியதுதான். ஆனால் அதன் தாக்கம் மிகவும் பெரியது. அவர் உடனே உணர்வார். இவர் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்று. சாணக்கியர் இன்னொரு ஆழமான கருத்தை சொல்கிறார். மனிதன் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேட்காதே, அவன் மனசை கேள். அதாவது அவன் என்ன சொல்கிறான் என்பதை மட்டும் அல்ல, அவன் என்ன உணர்கிறான் என்பதையும் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை முழு கவனத்துடன் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை நம்ப ஆரம்பிப்பார். உங்களிடம் திறந்த மனதுடன் பேச ஆரம்பிப்பார். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவே உண்மையான தாக்கம். அதனால் நண்பர்களே, இந்த முதல் விதி மிகவும் எளிது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நல்லா பேசணும்னா முதல்ல நல்லா கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாயை மூடுங்கள், காதை திறக்குங்கள். நீங்க கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் பேசாமலேயே நீங்கள் மனிதர்களை ஈர்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். வாங்க அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 2, இனிமையாக பேசு. அதுதான் ரகசிய ஆயுதம். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வியா, உண்மையை பேசுறதா முக்கியம் அல்ல அதை எப்படி பேசுறதா முக்கியம்? நம்மள பல பேரு உடனே சொல்வோம், நான் எப்போதும் உண்மையை தான் பேசுவேன், நேரா பேசுவேன். ஆனா அந்த நேர்மை சில நேரங்களில் என்ன ஆகுது தெரியுமா? அது மற்றவர்களுக்கு காயப்படுத்தும் ஆயுதமாக மாறிடுது. சாணக்கியர் ஒரு ஆழமான விஷயம் சொல்றாரு. சத்தியம் பேசுவது தர்மம், ஆனால் அந்த சத்தியத்தை இனிமையாக பேசுவதுதான் ராஜதந்திரம். இதோட அர்த்தம் என்ன? உண்மை சொல்லணும், அது சரி. ஆனா அந்த உண்மையை எப்படி சொல்லுறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, நீ செஞ்சது தப்பு. இந்த ஒரு வார்த்தை அவனை உடனே டிஃபென்சிவ் ஆக மாட்டோம். அவன் உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிப்பான். ஆனா அதே விஷயத்தை நீங்க இப்படி சொல்லலாம், நீ நல்லா முயற்சி பண்ணிருக்க, இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினா இன்னும் பெட்டர் ஆகும். இப்ப என்ன நடக்கும்? அவனை உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். உங்க பேச்சை கேட்க தயாரா இருப்பான். 2 பேச்சும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது. ஆனா டிஃபரன்ஸ் என்ன? சொல்லும் விதம். நண்பர்களே, மனிதர்கள் லாஜிக்கா விட எமோஷனா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க கடுமையாக பேசினீங்கன்னா அவங்க மனசு மூடிடும். நீங்க இனிமையாக பேசினீங்கன்னா அவங்க மனசு திறந்து விடும். அதனால தான் சொல்லுறேன், மயக்கணும்னா உங்க வார்த்தைகள்ல சாஃப்ட்னஸ் இருக்கணும். கசப்பான உண்மைய கூட சிறிது இனிமையுடன் சொல்ல கத்துக்கொள்ளுங்கள். இது பொய் பேசுறதல்ல, இது மேனிபுலேஷனும் இல்ல. இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு பவர்ஃபுல் லைன் நினைவில் வைங்க. கசப்பான மருந்தை கூட தேன் கலந்து கொடுத்தாதான் குடிக்க முடியும். அதே மாதிரி உண்மையை இனிமையோட சொன்னாதான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது யாரையும் உயர்த்தவும் முடியும், அல்ல யாரையும் காயப்படுத்தவும் முடியும். அதனால கோபத்துல பேசாதீங்க, கடுமையா பேசாதீங்க, முரட்டுத்தனமா பேசாதீங்க. அதுக்கு பதிலா பொறுமையா பேசுங்க, மென்மையா பேசுங்க, மதிப்போட பேசுங்க. நண்பர்களே, விதி எண் 2 ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உண்மையை பேசுங்கள், ஆனால் அதை இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்க நாக்குல விஷம் இருக்கக்கூடாது, தேன் இருக்கணும். அப்பதான் மக்கள் உங்களை விரும்புவாங்க, உங்களை கேட்பாங்க, உங்களை நம்புவாங்க. வாங்க அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 3, யாரிடம் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ நண்பர்களே. ஒரு கேள்வி, ஒரே பேச்சு எல்லா இடத்திலும் வேலை செய்யுமா? இல்ல. அதுதான் பல பேர் வாழ்க்கையில தவறி போற மிகப்பெரிய காரணம். ஒரு சின்ன சிச்சுவேஷன் கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க போய் சோகமான கதைய பேச ஆரம்பிச்சீங்கன்னா யாராவது உங்களை சீரியஸா எடுத்துக்குவாங்களா? இல்ல. அதே மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ஜோக் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது எப்படி தோணும்? மிக மோசமா தோணும். இதுல என்ன புரியுது? நீங்க பேசுறது சரியா இருந்தாலும் இடம் தவறானா இருந்தா அது தவறுதான். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளிகள் இருக்கும் இடத்தில் அறிவாக பேசு, முட்டாள்கள் இருக்கும் இடத்துல அமைதியாக இரு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா இடத்திலும் உங்க அறிவை காட்டணும் என்று அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே பெரிய புத்திசாலித்தனம். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா, எந்த இடம், எந்த நேரம், யார்கிட்ட பேசுறோம் என்பதையே கவனிக்க மாட்டோம். பேசணும்னு தோணுச்சா உடனே பேசிடுவோம். அதனாலதான் நம்ம பேச்சுக்கு வேல்யூ வராது. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
இந்த 3 கேள்விகள உங்களுக்கே கேளுங்க. இது சரியான இடமா? இது சரியான நேரமா? இவங்க கேட்கிற மனநிலையில இருக்காங்களா? இந்த 3க்கும் ஆமாம்னு வந்தா மட்டும் பேசுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க உங்க நண்பன் கிட்ட பேசுற மாதிரி, உங்க பாஸ் கிட்ட பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? மரியாதை குறையும். அதே மாதிரி பாஸ் கிட்ட பேசுற ஃபார்மல் டோன்ல நண்பன் கிட்ட பேசுனீங்கன்னா, அவன் உங்கள டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிப்பான். அதனால யாரிடம் பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான ட்ரூத் என்ன தெரியுமா? சரியான விஷயம். சரியான இடத்துல, சரியான நேரத்துல சொன்னா தான் அது பவர்ஃபுல் ஆகும். நீங்க ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கலாம். ஆனா அதை தவறான நேரத்தில் சொன்னீங்கன்னா, யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால சில நேரங்கள்ல பேசாம இருக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அமைதியா இருக்கிறது ஒரு வீக்னஸ் இல்ல. அது ஒரு கண்ட்ரோல். நீங்க எல்லா இடத்திலும் பேசுறவனா இருக்க வேண்டாம். சரியான இடத்துல மட்டும் பேசுறவனா இருங்க. அப்பதான் உங்க வார்த்தைக்கு வேல்யூ வரும். ஒரு பவர்ஃபுல் கம்பேரிசன் நினைவுல வைங்க. வைரத்த வைரம் வியாபாரி கிட்ட தான் காட்டணும். இரும்பு கடைக்காரன் கிட்ட காட்டினா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சு எவ்வளவு நல்லதா இருந்தாலும், அத புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லாதவங்க முன்னாடி பேசினா, அது குப்பையில போயிடும். அதனால நண்பர்களே, விதி எண் 3 ரொம்ப முக்கியம். இடம், நேரம், மனிதர் இந்த 3யும் புரிஞ்சு பேசு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. பேச வேண்டாத இடத்துல அமைதியா இருங்க. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். வாங்க நண்பர்களே, அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 4 குறைவாக பேசு. அதிகமாக தாக்கு நண்பர்களே. ஒரு முக்கியமான கேள்வி. அதிகமா பேசுறவங்களா மக்கள் மதிப்பாங்க? அல்ல குறைவா பேசுறவங்களா? நேர்மையாக சொல்லுங்க. எப்பவுமே அதிகமா பேசுறவங்க கிட்ட என்ன ஃபீல் வரும்? எப்படா இவன் முடிப்பான்? ஆன்னு தான் தோணும். ஆனா, ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியா பேசுறாருன்னா, அவர் வாயை திறக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கவனமா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவரோட வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நான் அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, அதிகமா பேசுறவன் தவறை தவிர்க்க முடியாது. அறிவாளி வார்த்தையை அளந்து பேசுவான். நண்பர்களே, பேச்சு என்பது எண்ணிக்கையில் இல்லை, தாக்கத்துல தான். நீங்க 10 நிமிஷம் பேசுறத விட 10 வினாடி சரியான வார்த்தை பேசினா, அது நேரா மனசுக்குள் போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. ஒருத்தர் மணிக்கணக்கா பேசுறாரு. ஆனா பாயிண்ட் எதுவும் இல்ல. மற்றொருத்தர் 2 லைன் மட்டும் பேசுறாரு. ஆனா அது ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். யாரை மக்கள் நினைவில் வைப்பாங்க? குறைவா பேசினவரையே. இதுல என்ன புரியுது? வார்த்தை அதிகமா இருந்தா வேல்யூ குறையும். வார்த்தை குறைவா இருந்தா வெயிட் அதிகரிக்கும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா, சைலன்ஸ பயப்படுவோம். அதனால தான் தேவையில்லாத விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா, அமைதி என்பது ஒரு பலம். அது ஒரு கண்ட்ரோல். இது நீங்க பேசாம இருந்தா, மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் ஏதோ யோசிச்சு பேசுறான் ன்னு. ஆனா நீங்க அதிகமா பேசினீங்கன்னா, இவன் எதையும் யோசிக்காம பேசுறான் ன்னு நினைப்பாங்க. அதனால ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. தேவையானத மட்டும் பேசுங்க. தேவையில்லாததை விடுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு பேசுங்க. ஒரு பவர்ஃபுல் கம்பேரிசன் நினைவில் வைங்க. தங்கத்தை எப்படி கிராம் கணக்குல அளந்து கொடுக்கிறோமோ, அதே மாரி வார்த்தையையும் அளந்து பேசணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குண்டு மாரி இருக்கணும். அதுக்கு வெயிட் இருக்கணும். அது தாக்கம் உருவாக்கணும். நண்பர்களே, அதிகமா பேசுறவங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. சரியான அளவுல பேசுறவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதனால விதி எண் 4 ரொம்ப கிளியர். குறைவாக பேசு, ஆனால் தாக்கம் அதிகமாக இருக்கட்டும். நீங்க பேசுற வார்த்தைகள சிக்கனமா செலவு பண்ணுங்க. அப்பதான் மக்கள் உங்கள கவனிப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. வாங்க அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 5 ரகசியம் காத்தல். உன் பலத்தை காப்பாற்று நண்பர்களே. ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் ஷேர் பண்றீங்களா? உங்க சம்பளம், உங்க குடும்ப பிரச்சனை, உங்க ஃபியூச்சர் பிளான். யாராவது கேட்டா உடனே சொல்லிடுவீங்களா? இது ஒரு சாதாரண விஷயம் மாரி தோணலாம். ஆனா உண்மையில இது ஒரு பெரிய தவறு. ஏன்னா, எத பேசணும்னு தெரிஞ்சிருக்கிறது ஒரு திறமைனா, எத பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கிறது அதை விட பெரிய திறமை. அதனால தான் சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. உன் ரகசியம் உன் நாக்கை தாண்டினால் அது உன் கட்டுப்பாட்டுல இருக்காது. இதோட அர்த்தம் என்ன? நீங்க ஒரு விஷயத்தை வெளியே சொன்ன உடனே அது உங்க கையில இருந்து போயிடும். அது யாரிடம் போகும்? எப்படி திரும்பும்? எப்போ உங்களுக்கு எதிரா பயன்படுத்தப்படும்? எதுவும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. நம்மள பல பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். இவன் நம்பிக்கைக்குரியவன் நினைச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். ஆனா நண்பர்களே, இன்னைக்கு நண்பன்
நாளைக்கு அதே மனிதன் எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க சொன்ன விஷயங்களே உங்களுக்கு எதிரான ஆயுதமா மாறிடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க உங்க வீக்னஸை யாரிடமாவது சொல்லிட்டீங்கன்னா, அவர் நல்லவரா இருந்தா சப்போர்ட் பண்ணுவார். ஆனா அவர் மாற்றமா இருந்தா, அதே வீக்னஸை யூஸ் பண்ணி உங்கள கீழ இழுத்து விடுவாரு. அதனால உங்க பலவீனத்தை யாரிடமும் முழுமையாக வெளிப்படுத்தாதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்மள பல பேர் எக்ஸைட்மென்ட்ல நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ எல்லாரிடமும் சொல்லிடுவோம். நான் இத பண்ண போறேன், அத அச்சீவ் பண்ண போறேன். ஆனா, அதை எல்லாருக்கும் சொல்லணுமா? இல்ல. சாணக்கியர் சொல்லுறாரு, "செய்யும் முன் சொல்லாதே, செய்து முடித்த பிறகு உலகம் சொல்லட்டும்." நீங்க உங்க திட்டத்தை எல்லாரிடமும் சொல்லிட்டீங்கன்னா, சிலர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சிலர் டவுட் கிரியேட் பண்ணுவாங்க, சிலர் உங்க ஐடியாவையே காப்பி பண்ணுவாங்க. அதனால உங்க கனவுகளை காக்கணும்னா, அவற்றை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. நண்பர்களே, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் தெரியுமா? அவர் ஒரு ஓப்பன் புக் மாரி இருக்க மாட்டாரு. அவங்கிட்ட ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். ஒரு டெப்த் இருக்கும். அந்த மிஸ்ட்ரி தான் மற்றவங்கள உங்கள்ட்டயே அட்ராக்ட் பண்ணும். நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா, மக்களுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். அதனால எத சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. எத மறைக்கணுமோ அத புத்திசாலித்தனமா மறைங்க. இது பொய் பேசுறதல்ல. இது உங்க வாழ்க்கைய பாதுகாக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதனால நண்பர்களே, விதி எண் 5 ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எல்லாரிடமும் சொல்லாதே. உங்க ரகசியம், உங்க பலம், அத காப்பாத்திக்கோங்க. நினைவில் வைங்க, நீங்க சொன்ன வார்த்தை உங்களுடையது இல்லை. அத கேட்கிறவனுடையது ஆகிடும். அதனால பேசுவதற்கு முன் யோசிங்க. பேச வேண்டியத மட்டும் பேசுங்க. அப்பதான் நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 6, உடல் மொழி. பேசாத பேச்சு நண்பர்களே. ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க யாரையாவது முதல் முறையாக பார்த்த உடனே அவர்களைப் பற்றி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா? அது அவர்கள் பேசினதாலா வரும்? இல்ல. அவர்கள் எப்படி நிற்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதால் தான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் உருவாகிறது. இதுதான் உடல் மொழியின் சக்தி. நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட உங்கள் உடல் மொழி அதிகமாக பேசுகிறது. ஒரு சூழ்நிலை கற்பனை பண்ணுங்கள். ஒருவர் உங்களிடம் பேசுகிறார். ஆனால் கண்ணை பார்த்து பேச மாட்டார். தலையை குனிந்து நிற்பார். நடுவில் திணறுவது போல இருக்கும். உடம்பில் நம்பிக்கை தெரியாது. அவர் என்னதான் நல்லா பேசினாலும் உங்களுக்கு என்ன தோன்றும்? இவருக்கு நம்பிக்கை இல்லை என்று தோன்றும். அதே நேரத்தில் மற்றொருவர் உங்களிடம் பேசுகிறார். கண்ணை நேராக பார்த்து பேசுகிறார். நிமிர்ந்து நிற்கிறார். முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கிறது. சீரான உடல் அசைவுகளுடன் பேசுகிறார். அவர் சொல்வது சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோன்றும்? இவரின் பேச்சில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று தோன்றும். இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. நம்பிக்கை என்பது வார்த்தைகளில் மட்டுமில்லை, அது உடல் மொழியில் தெரியும். இதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், சிங்கம் போல உன் பார்வை உறுதியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். கண்ணை பார்த்து பேசுங்கள். முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியான முகபாவனை வையுங்கள். உங்கள் கைகளை இயல்பாக பயன்படுத்துங்கள். இந்த சின்ன மாற்றங்கள் கூட உங்கள் பர்சனாலிட்டியை முற்றிலும் மாற்றிவிடும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பேசுறோம் என்பதுல மட்டும் கவனம் வைப்போம். ஆனா, நாம் எப்படி பேசுறோம் என்பதையே கவனிக்க மாட்டோம். உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உங்களை நம்புவானா இல்லையா என்பதை கூட உங்கள் உடல் மொழிதான் முடிவு செய்கிறது. நீங்கள் கண்ணை தவிர்த்து பேசினால் அவர் நினைப்பார் நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்று. நீங்கள் குனிந்து பேசினால் அவர் நினைப்பார் நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர் என்று. ஆனால் நீங்கள் நிமிர்ந்து அமைதியாக நம்பிக்கையுடன் பேசினால் அவர் நினைப்பார் இவரின் பேச்சில் ஒரு உறுதி இருக்கிறது. நண்பர்களே, உடல் மொழி என்பது பேசாத ஒரு மொழி. ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் பேசும் வார்த்தைகளை மக்கள் கேட்பார்கள். ஆனால் நீங்கள் எப்படி நிற்கிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையே அவர்கள் நம்புவார்கள். விதி எண் 6 மிகவும் தெளிவானது. பேசும் வார்த்தைகளை மட்டும் மேம்படுத்தாதீர்கள். உங்கள் உடல் மொழியையும் மேம்படுத்துங்கள். கண்ணை பார்த்து பேசுங்கள். நிமிர்ந்து நிற்குங்கள். நம்பிக்கையுடன் உங்களை வெளிப்படுத்துங்கள். நீங்க பேசாமலேயே உங்கள் உடல் மொழி உங்களை உயர்த்த ஆரம்பித்துவிடும். நண்பர்களே, வாங்க அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 7, கேள்வியால் மடக்கு. பேசாமலே ஜெயிக்கும் கலை. நண்பர்களே, ஒரு முக்கியமான கேள்வி. யாராவது உங்களை கடினமான கேள்வி கேட்கும்போது நீங்க உடனே பதில் சொல்ல தயாரா இருப்பீங்களா? அல்ல தடுமாறி போயிடுவீங்களா? பல பேருக்கு இதே பிரச்சனை இருக்கும். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவசரமாக பதில் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த அவசரத்துல
தவறான வார்த்தை பேசிடுவாங்க. அதால சிச்சுவேஷன் இன்னும் மோசமா மாறிடும். அதனால தான் சாணக்கியர் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்றார். சரியான கேள்வி பாதி விடைக்கு சமம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு புத்திசாலித்தனமான கேள்விதான் மிகச்சிறந்த பதில். ஒரு சிச்சுவேஷன் பார்ப்போம். உங்க பாஸ் கோவமா கேட்கிறாரு, நீங்க ஏன் இன்னும் இந்த வேலை முடிக்கல? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பல பேர் உடனே சொல்லுவாங்க, சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இதுல என்ன பிரச்சனை? நீங்க உங்களை குற்றவாளி மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனா அதே சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி கேட்டா, சார், இந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணுமா? இல்ல சரியாக முடிக்கணுமா? இப்போ என்ன ஆகும்? வந்து உங்க கையில இருந்து அவங்களோட கைக்கு போயிரும். அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். அந்த கேப்ல நீங்க கண்ட்ரோல் எடுக்கலாம். இதுதான் கேள்வியின் பவர். நண்பர்களே, நேரா பதில் சொல்லுறவங்க எல்லாரும் ஸ்ட்ராங் இல்ல. சரியான கேள்வி கேட்கறவங்க தான் ஸ்மார்ட். ஒரு நல்ல கேள்வி எதிராளியை யோசிக்க வைக்கும். அவர்களோட கோபத்தை குறைக்கும். கான்வர்சேஷனை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா, கேள்வி கேட்ட உடனே பேனிக் ஆகிடுவோம். ஆனா நீங்க கால்மா இருந்துட்டு ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேளுங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக். யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணினா உடனே டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா கேளுங்க. நீங்க சொல்றதுல என்ன சேஞ்ச் பண்ணினா பெட்டர் ஆகும்? இப்போ என்ன ஆகும்? அவர் அட்டாக் மோட்ல இருந்து எக்ஸ்பிளைன் மோடுக்கு மாறுவார். அதனால நண்பர்களே, கேள்வி கேட்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சாணக்கியர் சொல்றாரு, வாதத்தில் ஜெயிக்கிறவன் பதில் சொல்லுறவன் இல்லை, கேள்வி கேட்க தெரிந்தவன் தான். நீங்க சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க பேசாமலேயே ஜெயிக்கலாம். இறுதி கருத்து அதனால விதி எண் 7 ரொம்ப கிளியர். பதில் சொல்ல அவசரப்படாதே. கேள்வி கேட்டு மடக்கு. நினைவில் வைங்க, ஒரு கேள்வி ஒரு மனிதனின் எண்ணத்தையே மாற்ற முடியும். நீங்க சரியான கேள்வி கேட்க கத்துக்கிட்டீங்கன்னா கான்வர்சேஷன் உங்க கண்ட்ரோல்ல வரும். மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த 7 விதிகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண பேச்சாளன் இல்ல, ஒரு மாஸ்டர் ஸ்பீக்கராக மாறிடுவீங்க. நண்பர்களே, நாம் இப்போ ஒரு சாதாரண வீடியோ முடிச்சிட்டு இல்ல, ஒரு பெரிய மாற்றத்துக்கான கதவை திறந்திருக்கோம். இந்த சில நிமிடங்கள்ல நீங்க கேட்டது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. இந்த 7 விதிகள்ல எந்த ஒரு விதியாவது நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையாவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன மாதிரி மாற்றம் வரும்? நீங்க பேசுற விதம் மாறும். மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, இந்த உலகத்துல திறமை இருக்கிறவங்க ரொம்ப பேரு. ஆனா அந்த திறமையை வெளியில் கொண்டு வர தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. ஏன் தெரியுமா? பேச தெரியாததால. நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல. அதை எப்படி சொல்லுறீங்கன்றதான் முக்கியம். நீங்க ஒரு வைரம் மாதிரி இருக்கலாம். ஆனா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராதீங்கன்னா அது கல்லுக்கு சமம் தான். அதனால இந்த 7 விதிகளையும் ஜஸ்ட் கேட்டு விடாதீங்க. ஒன்னா ஒன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு முதல் யாராவது பேசும்போது கவனமா கேளுங்க. உண்மையை இனிமையா சொல்ல முயற்சி பண்ணுங்க. எங்கே என்ன பேசணும்னு யோசிங்க. குறைவா பேசிட்டு அதிகமா தாக்கம் உருவாக்குங்க. உங்க ரகசியங்களை காக்குங்க. உடல் மொழியை கவனிங்க. சரியான கேள்விகளை கேளுங்க. நீங்க இந்த 7 விஷயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர் பேசுறதுல ஒரு பவர் இருக்கு. நண்பர்களே, நாக்கு ஒரு சின்ன தசைதான். ஆனா அது உருவாக்கும் தாக்கம் ஒரு பெரிய போரை விட சக்தி வாய்ந்தது. நீங்க உங்க நாக்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த உலகத்துல 2 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வாய்ப்பு வரும் வரை காத்திருப்பவர்கள். மற்றொருத்தர் பேச்சால் வாய்ப்பை உருவாக்குகிறவர்கள். நீங்க எந்த வகை? இப்போ தீர்மானம் உங்களுடையது. இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக முடிஞ்சிடுமா? அல்ல உங்க வாழ்க்கையை மாற்றும் டேர்னிங் பாயிண்ட் ஆக மாறுமா? நண்பர்களே, பேச்சு ஒரு கலை மட்டுமில்ல. அது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். யாரையும் இன்ஸ்பயர் பண்ணலாம். யாரையும் உங்க பக்கம் இழுக்கலாம். சாணக்கியர் சொன்ன இந்த வழியில நடக்க ஆரம்பிங்க. வார்த்தைகளை ஆயுதமா மாற்றுங்க. மனிதர்களை வெல்ல ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ல எழுதுங்க, நான் ஒரு மாஸ்டர் ஸ்பீக்கர். அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்ல, அது உங்க கமிட்மெண்ட். மீண்டும் இன்னொரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.